மோடி சொன்னது மாதிரி தான். அவர் தண்டனை அந்த தீவிரவாதினா கடிச்சிட்டானா விட்டுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு பார்க்கலாம் ப்ரோ. இது தொடக்க புள்ளி தான். இது நம்முடைய இந்திய நாட்டு பெண்களுடைய கனவு இறந்தது நிமித்தமாக தான் சிந்தூர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கொண்டு வந்து ஏன்னா அது பாகிஸ்தான்ல ப்ரோ, இவங்களுக்கு ஆகாது இல்ல. அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான். தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நாடு வந்து அடைக்கலமாக கொடுக்குறாங்க. ஏன்னா தனி நபரால் இவ்வளோ பெரிய தாக்குதலை பொதுமக்களுக்கு எதிராக செய்ய முடியாது. இப்போ அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டான கண்ட்ரிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டான கண்ட்ரிஸ் இருக்காங்க. அப்போ இது வந்து வேர்ல்டு லெவலில் பாதிப்பு ஏற்படும். வேர்ல்டு லெவலில் பாதிப்பு ஏற்படும். அதனால வந்து ஆனா அவரு விடுற மாதிரி தெரியல ப்ரோ. அவரு தான் விடுற மாதிரி தெரியல. ஏன்னா அவர் தானே இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து சரியான பதிலடியை பாகிஸ்தான் எதிர்பார்த்தோம். ஆனாலும் இது போர் மூண்டா இந்தியா விசஸ் பாகிஸ்தானுக்கு ஒரு போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதை பத்தி பாத்தீங்களா? நேற்று கூட நியூஸ்ல பார்த்தோம். இது வந்து எல்லாரும் நம்ம இந்திய நாட்டுக்குள்ள வந்து எல்லாம் சமத்துவா இருக்க சொல்ல இவங்க வந்து தேவையில்லாம ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துறாங்க, அவங்க மக்களுக்கும் பாதிப்பு உண்டாகுது. இதால வந்து மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்களே கண்டி இவங்க வந்து ஒரு வன்முறையை கையாளுறதுக்கு பதில் பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமா பேச்சுவார்த்தை மூலமா கையாண்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா பகல்காம் பகுதியில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த விஷயத்தை பத்தி நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? அந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியாவே கொந்தளிப்பா இருக்கு. நம்மளை எதிர்பார்த்தது போல ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து சரியான பதிலடியை பாகிஸ்தான் எதிர்பார்த்தோம். ஆனாலும் இது போர் மூண்டா ரெண்டு நாட்டுக்கு நல்லதில்லை. சீக்கிரமாகவே சமாதானம் உண்டாகணும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு இது கடைசி எச்சரிக்கையாக இருக்கணும். நான் மக்கள் சார்பாக நான் தெரிவிக்கிறேன். அவங்க சாவச்சது கரெக்ட் தான். இப்போ மறுபடியும் நம்மளும் அதே மாதிரி கொண்டு போடுறோம்ல, அவங்க யாரையுமே நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. வேற ஒருத்தவங்க மேலதான் படுது. தப்பு தான். இல்ல டெரரிஸ்ட் அட்டாக் தான் ப்ரோ. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து டெரரிஸ்ட் இருக்கு, அவங்க மேல நம்மள மாதிரியே பாவப்பட்டவங்க இருப்பாங்கல்ல. அதுக்காக இவங்க வந்து கொஞ்சம் போர் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். ஆபரேஷன் சிந்தூர் வந்து வெற்றி பெறுமா இல்ல தோல்வியில தான் சந்திக்குமா? இது தொடக்க புள்ளி தான். இது நம்முடைய இந்திய நாட்டு பெண்களுடைய கனவு இறந்தது நிமித்தமாக தான் சிந்தூர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கொண்டு வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்தா ரெண்டு நாட்டுக்கும் நல்லது கிடையாது. பொருளாதார பாதிப்பு உண்டாகும். இதனால இந்திய தேசத்துல நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனை வரும். வெற்றி பெறும் ப்ரோ, வெற்றி பெறும். சிந்தூரோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும்? சிந்தூர் சொல்லப்பட்டு நம்ம பெண்களுக்கு குங்குமத்தை தான் நம்ம சிந்தூர்னு இந்தியில சொல்றாங்க. அந்த பெண்களுடைய கணவருடைய அந்த மரணத்துக்கு இழப்பீடாக தான் பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல முன் நடத்தவங்க பார்த்தீங்கன்னா தரைப்படையும் விமானப்படை சேர்ந்து வந்து பெண்கள் தான் முன்னிருந்து அந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. காலையில் நம்ம செய்தியில் ப்ரெஸ் மீட்டை பார்த்தோம் நம்ம எல்லாருமே. இது சிந்தூர்னாவே பெண்களுக்கு குங்குமத்துக்கு ஏற்ற அந்த வழியை பழி தீர்க்கிறதுக்கு தான் அதோட அர்த்தம். இவ்வளவு நாளா நம்ம பொறுமையா தான் இருந்தோம். சரியா, இவ்வளவு தூரம் நம்ம போனதே இல்லை. நிறைய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துருக்கு. ஆனா இப்ப டக்குன்னு ஏன் இவ்வளவு ட்ரிகர் ஆனாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது பாகிஸ்தான்ல ப்ரோ, இவங்களுக்கு ஆகாது இல்ல. அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான். தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நாடு வந்து அடைக்கலமாக கொடுக்குறாங்க. ஏன்னா தனி நபரால் இவ்வளோ பெரிய தாக்குதலை பொதுமக்களுக்கு எதிராக செய்ய முடியாது. அவங்க இந்தியாவுக்கு எதிராக வன்மத்தால் தான் இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ பெரிய பாதிப்பும் ரெண்டு நாட்டு மக்களுக்கு ஏற்படுது. ஆனாலும் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். புல்வாமா அதுக்கப்புறம் நடந்த தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நடக்கிற மிகப்பெரிய தாக்குதல். இதை மீறியும் அந்த நாடு தீவிரவாதத்துக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது. இதுவே கடைசியா இருக்கணும். மீறி நடந்தா உலகம் முழுவதும் சேர்ந்து அந்த நாட்டுக்கு பொருளாதார தடையை கொண்டு வரணும். அவங்க அந்த சைடு இருக்க மக்களை நினைச்சுதான் நம்ம பேச்சுவார்த்தையை சொல்றோமே கண்டி நம்ம வந்து பதிலடிக்கு கொடுக்க முடியாம இல்லை. நம்ம கிட்ட அவங்களோட பலம் வாய்ந்த ஆயுதங்கள் முதற்கொண்டு போர் வீரர்கள் முதற்கொண்டு இருக்காங்க, ராணுவ வீரர்கள். அதனால நம்மளால வந்து நம்ம வந்து பாதிப்பு அதிகமாகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டுதான் வந்து நம்ம பேச்சுவார்த்தை மூலம் சொல்லலாம் இருக்கும். அப்படி இல்லை, அவங்க பேச்சுவார்த்தை மூலயமா கொடுக்கல அப்படின்னா தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அவங்க அதை சந்திக்க தயார்னா நம்ம தக்க பதிலடி கொடுக்கலாம். அது மூலம் அவங்களுக்கு தான் டேமேஜ் அதிகமாக கண்டி நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆக்சுவலி இந்த யூஎன்ஓ இருக்குல்ல,
ஆமா. அவங்களுமே அததான் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்தியாவுக்கு சப்போர்ட்டா வந்து எல்லா நாடுமே நிக்கிறோம், நீங்க பண்ண அந்த டெரரிஸ்ட்டை வந்து அவங்க கையில ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப டெரரிஸ்ட் வந்து நம்ம கையில மாட்டிட்டாங்க அப்படின்னா அட்டாக் நடத்துவாங்களா, அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க? இல்ல, கடந்த மும்பை தாக்குதல் எல்லாம் கேள்விப்பட்டதுதான். அதுக்கப்புறமும் அந்த நாட்டு மேல எல்லா நாடும் குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்படி மீறியும் இல்ல நாங்க தீவிரவாதி அடைக்கலம் கொடுக்கலன்னு சொல்லி போய் ஒரு பரப்புரை மேற்கொண்டாங்க. ஆனாலும் அந்த நாடு இதுக்கப்புறம் மக்கள் பாதுகாப்பையும் அவங்க நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில அவங்க முன்னேற்றம் கண்டாங்கன்னா இந்த நாடு மக்கள் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவாங்க. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த போர் வந்து எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீடிக்கும்னு நினைக்கிறேன். 4 years நடக்கும் ப்ரோ. ஒரு வாரமே அதிகம் தான். ஒரு வாரம் 3 நாளுக்குள்ளவே நான் இந்த போரை முடிக்கிற ஆற்றல் நம்ம இந்தியாவுக்கு இருக்கு. ஆனா அவர் விடுற மாதிரி தெரியல ப்ரோ. யார்? அவர் தான் மோடி. விடுற மாதிரி மோடி வந்து விடுற விடுற மாதிரி மாதிரி தெரியல. ஏன்னா அவர் தானே இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி எல்லாம் நடிச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு பெருசா போல. நம்ம ராகுல் காந்தி ஆட்சியில போனது இல்லை. இப்போ இது வந்து பெருசா நடந்தா அவர் விட மாட்டாருன்னு என்னோட இது. 4 years இல்ல 3 years நடக்கும். அவ்வளவு நாள் நீடிக்கும்னு சொல்றீங்க? எதனால அவ்வளவு நாள் உங்களுக்கு தோணுது? ப்ரோ நம்மளுக்கும் மிலிட்ரி பவர் அதிகம். அது இல்லாமல் கூட இருக்க கண்ட்ரினா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நம்ம அளவுக்கு இல்லைனாலும் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க பீப்புளு. அதனால வந்து அவ்வளவும் பெரிய பெரிய அணு ஆயுதம்னா பண்ண மாட்டாங்க. பேசிக்காக சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அணு ஆயுதம் யூஸ் பண்ற மாதிரி தான் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். நேத்து வந்து நம்ம அட்டாக் பண்ணிட்டோம். இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து எதிர் அடியா கொடுப்பாங்களா, இல்ல அதெல்லாம் எதுவும் பண்ணாம நார்மலா விட்டுருவாங்க? அதாவது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாவே எல்லை பாதுகாப்பு பகுதியில, குறிப்பா இந்த பஞ்சாப் ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குறாங்க. இந்த கவன சிதறல் மூலயமா வேற இடத்துல தீவிரவாதிகள் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்தியா அவங்க தக்க பதிலடி கொடுத்து தான் வராங்க. இப்போ அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டான கண்ட்ரிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டான கண்ட்ரிஸ் இருக்காங்க. அப்போ இது வந்து வேர்ல்டு லெவலில் பாதிப்பு ஏற்படும். வேர்ல்டு லெவலில் பாதிப்பு ஏற்படும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தை. ஆனால் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா திரும்ப அவங்க இன்னமும் ரீ அட்டாக் பண்ண. அவங்க வந்து 15 முறைக்கு மேல ரீ அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால அங்கங்க ஒரு துருப்பு மேலேயும் அங்கங்க ரீ அட்டாக் பண்ணதான் புல்வாமா பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்ப பண்ணிருக்காங்க. அது இல்ல இப்ப ரீசெண்டா பூஞ்ச் பகுதியில 2 நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க. அங்க வந்து உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரீ அட்டாக் பண்ணிருக்காங்க. 2 ஆர்மி வீரர்கள் வந்து இறந்தாங்க. அதனால இப்ப ரீ அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால திரும்ப அவங்க அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுடைய எதிர்க்க வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப போர் 2 பேருமே வந்து ஓகே இது போர் அளவுக்கு போகட்டும் அப்படின்னு போர் அளவுக்கு போனாங்க அப்படின்னா எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த சைடு வந்து அதிகமா? நம்ம மேலதான் ரொம்ப இதுவாகும். ஆனா நம்ம சப்போர்ட் வந்து நிறைய இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லா சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு தான் அதிகமா அடிப்படும்னு என்னோட இது. இந்த போர் பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப இந்தியாவால தாக்கு பிடிக்க முடியும். பல நாடுகள் ஆதரவு இருக்கு நமக்கு. ஆனாலும் நம்ம போரை நம்ம சைனாவோட சப்போர்ட் இருக்குல்ல இல்ல. இப்போ செய்தி நீ பார்க்கலாம், சமீபத்து செய்தி பார்த்தீங்கன்னா நாங்க பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள் தான் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. போர் நடந்தா அது பாதிப்பு பாகிஸ்தானுக்கு தான், அது முற்றிலும் அழிவு. நாடு ஏற்கனவே பஞ்சத்திலையும் பொருளாதார சூழ்நிலை ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அது பாதிப்பு பாகிஸ்தான தான். இந்தியாவுக்கு தாக்கம் ஓரளவு தான் இருக்கும். ஆனா இந்தியாவால கட்டுப்படுத்த முடியாது பாகிஸ்தானால. இப்ப நம்ம நார்மலா இந்தியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் இவங்க சப்போர்ட் பண்றாங்க. பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் பண்றாங்க. இப்ப ஆப்கானிஸ்தானும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா, அவங்க 2 பேருமே சப்போர்ட் பண்றாங்க. இப்ப ஈஸியா வந்து சைனா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால ஈஸியா இந்தியாக்குள்ள அட்டாக் பண்ண முடியல. சோ இருக்குல்ல சைனால அதிகமான. அவங்களும் அதிகமான. அப்ப என்ன பண்ணுவாங்க? சைனா கண்ட்ரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரஷ்யா இருக்காங்க, அதுக்கப்புறம் கூட அமெரிக்காவும் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அவங்க 2 பேருமே ஆனா ஒரே இடத்துல ஒரே கண்ட்ரிக்கு சப்போர்ட். சைனாவோட ரஷ்யா தான் பெரிய நிக்க மாட்டாங்க தான். ஆனா நம்மளுக்கு என்ன இருந்தாலும் இப்பத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க அமெரிக்காவோட நட்பு நாடா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு மொத்தமே வந்து ரஷ்யா தான். நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு உயிர் நன்மை எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு சும்மா இருக்கிறவங்க வந்து ரஷ்யா கிடையாது. அவங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை நம்ம எப்படி விட்டு கொடுக்காம போறோமோ அதே மாதிரி கண்டிப்பா நம்மளுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே அமெரிக்கா பின் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ண சொல்ல ஒரு வலிமையான பாயிண்ட் இருக்கும். அவங்களுக்கு சைனாவே சப்போர்ட் பண்ணாலும் நம்ம பக்கம் ரஷ்யா இருக்கிறதுனால ரஷ்யா மட்டுமே நம்பி நம்ம கிட்ட இல்லை, அவங்களோட நம்ம எல்லாத்துலயுமே பலம் வாய்ந்தவங்களா தான் இருக்கும். நம்மளே தனியா அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளே தனியா அட்டாக் பண்ணாலும் கண்டிப்பா வெல்ல முடியும். அதனால அவங்க நம்ம வேற ஒரு நாடை சார்ந்து இருக்குல்ல, இருந்தாலும் ஒரு வேர்ல்டு லெவல்ல பார்க்க சொல்ல நம்ம வேற ஒரு நாடை சார்ந்து இருக்கிறது நல்லது. அதனாலதான் ரஷ்யா பத்தி சொல்றோம். இல்லைன்னா இவங்க தனியா நிக்கிறாங்க, அதாவது சிங்கிளா நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் ஆகாது. அவர் சொல்ற மாதிரி 12 நிமிஷம் தான்
ஒரு ஒரு பெட்டாலியன் இருக்கு. அந்த பெட்டாலியன் கொடுத்தாங்கன்னா 12 நிமிஷத்துல அவர் கண்டிப்பா சோல்ஜர் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த கண்ட்ரி ரொம்ப நேரம் ஆகாது ஃபினிஷ் பண்ணிட்டு வரட்டு. அதனால நம்ம வேற ஒரு நாடி இருக்குல்ல, நம்ம தான் தனித்து தான் நிக்கிறோம். அதான் ப்ரோ ரஷ்யா வருவாங்க, அமெரிக்கா ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்காங்க. ஆமா தேர்ட் வந்து சைனா, ஃபோர்த் இந்தியா இருக்குது. ஆமா. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்காங்களா, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா ப்ரோ நம்மளுக்கு? அதனால வந்து அதனால கொஞ்சம் நம்ம மேல தான் அதிகமான ஃபோர்ஸ் இருக்கு அவங்களை கம்பேர் பண்ணும்போது. சைனா மட்டும் தான் ப்ரோ அவங்களுக்கு சைட்ல வந்து கொஞ்சம் பவர். இப்ப சென்னை மாதிரியான பகுதியில இந்த பாதிப்பு இருக்குமா இல்ல மேல் சைடுல மட்டும்? இல்ல, நிச்சயமா அப்படி கிடையாது. நம்ம சென்னை பத்திலாம் 2ஆம் உலக போர்ல தான் ஒரு தாக்குதல் நடந்தது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா நம்ம இந்தியாவோட பார்டர்ல இருக்கிற குஜராத், கல்கட்டா, யூபி, சிக்கிம், அது போல அருணாச்சல பிரதேஷ், அது போல மாநில பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செய்தியில நம்ம பாக்குறோம். சென்னை பாதிக்கப்பட வாய்ப்பு கம்மி தான். அவங்க வந்து எல்லை குறி வச்சாங்கன்னா, இப்போ முக்கியமான நம்ம எந்த வளர்ந்து வரும் சிட்டியை இது பண்ணி குறி வச்சாங்க அப்படின்னா சென்னை நம்ம பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொல்கத்தா, அதெல்லாம் வந்து எப்போ பாதிப்புனா அணு ஆயுதங்கள் யூஸ் பண்ணாதான். அணு ஆயுதங்கள் யூஸ் பண்ண சொல்ல மெயினான மெட்ரோபாலிசன் மட்டும் போடுவாங்க, மெட்ரோபாலிசன் சிட்டிஸ் மட்டும் போடுவாங்க. சென்னை, கொல்கத்தா இல்ல மும்பை இது மாதிரி சிட்டி மேல போட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை அழுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா ஒன்னா யூஸ் பண்ணாங்களான்னு சென்னை பாதுகாப்பான இதாக இருக்கும். அதே மாதிரி அவங்க இது பண்ண சொல்ல இப்போ இந்த அணு மின் நிலையம் இருக்குல்ல, அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் அணு மின் நிலையம் அது மாதிரி தான் இது பண்ண சொல்ல பார்ப்பாங்க. அது வரைக்கும் சேஃப்டியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு விட்டுற மாட்டாங்க. நம்ம கிட்ட ரேஞ்சர் இருக்க வரைக்கும் அது ஒரு ரேடார் கருவி மூலியமா பாதுகாப்புலாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. பாதுகாப்பு இருக்கு நம்ம இதுல. அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு இது தாக்கு வருதுன்னா அது நம்ம அது வான்வழியிலே அழிச்சிடலாமா. அது வந்து கீழே நம்ம பாதிப்பு ஏற்படுத்தாம வான்வழியிலே அழிச்சிடலாம். வளர்ந்துச்சு. அவ்வளவு நடக்காது ப்ரோ, அவ்வளவு நடக்காது. ரேடியஸ் அங்கேயே கண்டுபிடிச்சி அதனால் வானத்திலே அழிக்கிற அளவுக்கு சக்தி வந்துச்சு தமிழ்நாட்டுல. ஓகே, இந்தியாலே இருக்குது. அதனால அவ்வளோ தமிழ்நாட்டுனா வராது, தமிழ்நாட்டு அளவுக்கு பாதிக்கப்படாது. சென்னையில சப்போஸ் இப்ப முன்னெச்சரிக்கையா எல்லா இந்தியாவுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளா வந்து முன்னெச்சரிக்கையா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாச்சும் ஒரு முகாம்ல இது மாதிரி பண்றதை நீங்க பாத்தீங்களா இல்ல எது கேள்விப்பட்டீங்களா? இல்ல, 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா செய்தியில சொன்னாங்க நாடு முழுவதும் ஒரு போர் ஒத்தியை நடத்த போறோம்னு சொன்னாங்க. ஆனா குறிப்பா நம்ம வட சென்னை பகுதியில் மணலி, கல்பாக்கத்தில் அனல்மின் நிலையம், நம்முடைய சென்னை விமான நிலையம் போன்ற பகுதியில தான் நடத்த போற சொன்னாங்க. அது இன்னும் நான் பார்க்கல. உங்களோட ஒப்பீனியன் வந்து இந்த போர் வேணான்னு சொல்றது? வேணாம் தான், வேணாம், பீஸ்ஃபுல்லா போயிடலாம். அவங்க எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம அமைதியா இருந்தோம், பேசி பார்ப்போம். முடியலன்னா இப்போ மோடி சொன்னது மாதிரி தான். அவர் தண்டனை அந்த தீவிரவாதினா கடிச்சிட்டானா விட்டுருவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு பார்க்கலாம் ப்ரோ, போக போக தெரியும். இது போல மக்கள் பயப்பட அவசியம் இல்லை. இந்திய ராணுவம் இருக்குது, அவங்க நம்மளை கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க. ஏன்னா இந்தியன் சோல்ஜர் வந்து நம்ம வந்து பெரிய சோல்ஜர், பாதுகாப்பு அதிகம். நம்ம இது எத்தனை பெரிய நாடு வந்தாலும் அமெரிக்காவே வந்தால் கூட இந்தியாவால அழிக்க முடியும். முந்தி வேணா அழிக்க முடியாம இருக்கலாம், இப்போ அந்த அளவு அணு ஆயுதம் இருக்குது. ஆனா நம்ம வந்து போட தயாரா கிடையாது. இப்போ அப்துல் கலாம் நினைச்சிருந்தா பண்ண முடியும், அப்பவே பண்ணிட்டாரு அவரு. அப்பயே அமெரிக்கா பயந்துருச்சு. ஒரே வார்த்தை சொல்லலாம், ஒரே வார்த்தை இருந்தால என்னன்னா, இந்திய ராணுவம் வந்து நம்ம மக்களை சேஃப்டியா பார்த்துட்டு வரையும் வேர்ல்டுலேயே வந்து 2 பேர் தான் ரொம்ப பயம் தெரியாதவங்க. ஒன்று வந்து அமெரிக்காவுடைய ஆஃபீஸர், இன்னொருத்தர் வந்து இந்தியாவுடைய சோல்ஜர். இவங்க 2 பேரும் தான் பயம் தெரியாது. பயம்னா என்னன்னே தெரியாதவங்க. அதனால நம்மளை பாதுகாக்க அங்கே சோல்ஜர் இருக்காங்க. நம்ம உள்ள இருக்கிற மக்கள் வந்து எந்த ஒரு பேனிக்கும் ஆக தேவையில்ல. மக்கள் வந்து நல்லபடியா இருக்கலாம். நம்மளுடைய ராணுவம் இருக்கு, இந்திய ராணுவம் இருக்கிற வரைக்கும். ஆல்ரெடி இப்போ ஒரு 4 மினிட்ஸ் முன்னாடி வந்த நியூஸ், ஜம்மு காஷ்மீர்ல மக்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பாரத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் ஜேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதனால ராணுவம் இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, மக்கள் எதை பத்தியும் பணிக்க தேவையில்ல. தனுஷ் அவர்களா இருக்கட்டும் சரி, பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாருமே வந்து மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ற விதமா எல்லா ட்விட்டர்ல எல்லாத்துலயுமே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட மெசேஜ் என்னவா இருக்கும்? மோடிஜிக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும், இல்ல இதை கண்டினியூ பண்ணுங்க, அவங்களை அட்டாக் பண்ணுங்க, இல்ல இது போதும் அவங்களுக்கு இதுவே ஒரு பதிலடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன? நம்ம பயங்கரவாதத்துக்கு முதல்ல எதிர்க்கணும். அது அரசாங்கம் எடுக்கிற எந்த முடிவுக்கும் கடைக்கோடியில் பிறந்த எல்லா இந்தியனும் நம்ம எல்லாருமே நாடே பெருமைப்படுற விதமா தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனாலும் இந்த போர் தொடர வேணாம், சமாதானம் தான் முக்கியம் நாட்டுக்கு. எல்லாம் பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்க. ஆமா, நிச்சயமா. நன்றி. தேங்க்யூ. நல்லா பேசுறீங்க. தேவையில்லை, சமத்துவம் அவங்க வந்து. ஆனா நம்ம கிட்ட இருந்து நம்ம மக்களுடைய உயிரை எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இந்தியா பொறுத்தவரை வேர்ல்டுல ஒரு வார் நடந்தாலும் அங்க வந்து என்னன்னா உயிர் வந்து அதிகமா யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடுநிலைமை தான் நிலைநாட்ட பாதுகாப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட இருந்தும் உயிர் சேதம் போகக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. ஆனா அவங்க வந்து இந்த 15 முறை போர் நிறுத்தத்தை மீறி அவங்க துப்பாக்கி சூடு நடத்தினால்தான் இன்னைக்கு காலில் வந்து இந்த அட்டாக்கே நடத்தினாங்க. இல்லை நடத்திருக்க மாட்டாங்க. இது கன்ஃபார்ம் அவங்க போர் விரும்புறாங்கன்னா நம்ம போர் பண்றது தப்பு இல்லை.
நீட்டிக்கிட்டும் பரவாயில்ல. அவங்க போர் தான் விரும்புறாங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம போர் மூலியமாக வெற்றி காணுங்களா. அவங்க பேச்சுவார்த்தை மூலியமா நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். ஆனா அவங்க இப்போ நம்ம போர் நடத்தின பிறகு அவங்க பண்ணிடுறாங்கன்னா நம்ம போர்லயே வெற்றி பெற்றுக்கலாம்.